அப்படின்னா இது வந்து என்னோட ஒரிஜினல் இமேஜ், இது வந்து செகண்ட் ரீசைஸ் பண்ண இமேஜ், அப்புறம் இது தேர்ட் ரீசைஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரீசைஸ் கொடுத்த இமேஜ், அதாவது ரீசைஸ் இமேஜ் டாட் ஜேபிஜே. அப்புறம் இது வந்து ரீசைஸ் இமேஜ் 2 டாட் ஜேபிஜே. ஸோ ஜஸ்ட் இங்க என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில இமேஜை எப்படி ரீசைஸ் பண்றதுன்றத கத்துக்கிட்டோம். ஸோ நான் கம்ப்ளீட்டா ஸ்கிராட்ச்ல இருந்து பேசிக்ல இருந்து தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காஷியன் பிளர். ஸோ காஷியன் பிளர்ன்றது என்னன்னா ஒரு இமேஜை எப்படி ஸ்மூத்தன் பண்றது. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தனிங் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இமேஜை வந்துட்டு நம்ம வேற கலர் கன்வர்ஷன்ல வேற எது டைம்ல மாத்துறப்போ ரொம்ப ஒரு 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 மாதிரி டிஃப்ரெண்டா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க ஸ்மூத்தனிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் இதுதான் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ், இதை ஜஸ்ட் பிளர்ரா ஒரு ஸ்மூத்தனிங் பண்றோம். ஸோ அது எப்படி பண்றது, அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன. ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், CV2 லைப்ரரி. ஸோ இதெல்லாம் நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ CV2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இமேஜை ரீட் பண்ணி ஒரு பேர்ல வச்சிருக்கேன், IMGன்ற பேர்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஷியன் பிளர். ஓகே, ஸோ காஷியன் பிளர் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு CV2 டாட் காஷியன் பிளர். ஓகே, ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஒரு இமேஜை ஸ்மூத்னிங் பண்றதுக்கான பிளரிங் டெக்னிக் நிறைய இருக்கு, அதுல காஷியன் பிளர் யூஸ் பண்றோம். ஓகே, சோ அதுதான் காஷியன் பிளர் ஆஃப் IMG. சோ எந்த இமேஜை நம்ம ஸ்மூத்தனிங் பண்றோம், சோ IMG கமா அந்த கர்னலோட டிமென்ஷன் ஆர் கர்னலோட ரேஷியோ வேல்யூ நீங்க கொடுக்கலாம். இங்க வந்து 21,21. சோ அந்த மாதிரி நீங்க காஷியன் பிளரோட வேல்யூ கொடுக்கலாம். கொடுத்துட்டு கமா என்ன பார்டர் மாதிரி டைப், சோ அது வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். ஓகே, சோ அதுதான் ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டு அந்த காஷியன் பிளர் இமேஜை இந்த மாதிரி பேர்ல நான் சேவ் பண்றேன். ஓகே, சோ காஷியன் பிளர் இமேஜ்னே சேவ் பண்றேன் டாட் ஜேபிஜே, இந்த பிளர்ட் இமேஜ். ஓகே, அந்த இமேஜ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரன் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ், இது வந்து லாஸ்ட்டாக ரீசைஸ் பண்ண 50 டிமென்ஷன் இமேஜ், இது வந்து 20 டிமென்ஷன் ரீசைஸ் இமேஜ். அப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 20x20, அந்த 20,20ல கர்னல்ல போட்டு நம்ம வந்து பிளர் பண்ண இமேஜ். ஓகே, ஸ்மூத்தன் பண்ண இமேஜ். ஓகே, இது வந்து ஒரிஜினல் இமேஜ். பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு, பட் இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தன் பண்ண இமேஜ். இப்போ இதே இது நீங்க இன்னும் அதை வேல்யூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 21 ஆர் 20 அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கேயும் அதே மாதிரி வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 21,21. அப்புறம் வந்து இதை வந்து வேற பேரில் சேவ் பண்ணணும்னா காஷியன் இமேஜ் 2 டாட் ஜேபிஜே. ஸோ ரன் அண்ட் தென் ரன் மாடியூல். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோட் வந்துட்டு இன்னொரு இமேஜெல்லாம் சில இமேஜை சேவ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிளர் பண்ண ஸ்மூத்தனிங் பண்ண இமேஜ், த்ரெஷ்ஹோல்ட் ரொம்ப கம்மியாக வச்சிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பிளர்ரியா ஆயிடுச்சு. ஓகே, பிகாஸ் நம்ம வேல்யூ வந்து கம்ப்ளீட்டா இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கோம், அதனால இமேஜ் அப்படி இருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜை ரீட் பண்ணி அதை ஒரு ஸ்மூத்தனிங் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணோம், ஜஸ்ட் இமேஜை ரீட் பண்ணி அந்த இமேஜை வந்துட்டு ரீசைஸ் பண்ண இமேஜை சேவ் பண்ணிட்டோம். ஓகே, அது வந்து ஜஸ்ட் ரீசைஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு இமேஜை ரீட் பண்றதுக்கு IMRead ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், ஒரு இமேஜை சேவ் பண்றதுக்கு IMWrite ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், அப்புறம் வந்துட்டு ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்றதுக்கு IMShowன்ற கமாண்டை யூஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ரீசைஸ். ஸோ ரீசைஸ்ன்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி CV2 வச்சு ரீசைஸ் பண்ணலாம், இமிட்டல்ஸ் வச்சு ரீசைஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்துட்டு நான் இமிட்டல்ஸை யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணியிருக்கேன். இமிட்டல்ஸ் டாட் ரீசைஸ் ஆஃப் எந்த இமேஜை ரீசைஸ் பண்றோம் அதுக்கான வித்தை கொடுக்குறப்போ அந்த வித்துக்கு அது கம்ப்ளீட்டா ரீசைஸ் ஆயிடும். ஸோ இது வந்து 4th சின்டாக்ஸ் நம்ம இங்க கத்துக்கிட்டது. அடுத்து ஃபைனலா 5th சின்டாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இமேஜை எப்படி ஸ்மூத்தன் பண்றது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ற சின்டாக்ஸ் வந்து CV2 டாட் அதுக்காக நம்ம யூஸ் பண்ற சின்டாக்ஸ் வந்து CV2 டாட் காஷியன் பிளர். ஓகே, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம அந்த இமேஜை கம்ப்ளீட்டா ஸ்மூத்தனிங் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ்ல பண்ணது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீட் அண்ட் இமேஜ் கத்துட்டு இருக்கோம். அடுத்து ரைட் அண்ட் இமேஜ். ஸோ இமேஜ் எப்படி சேவ் பண்றது, இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்றது, அப்புறம் இமேஜ் எப்படி ரீசைஸ் பண்றது, இமேஜ் எப்படி ஸ்மூத்தனிங் பண்றது. ஸோ இந்த 5 சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் கம்ப்ளீட்டா லைவ்ல எங்கேஜிங்கா இருங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கத்துக்கிட்டது இது வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான். ஓகே, ஸோ காஷியன் பிளர், ஸ்மூத்தனிங் இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டிங். ஸோ த்ரெஷ்ஹோல்டிங்ன்றது நான் என்னன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி கோடிங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ்ல இந்த ப்ளூ கலர் பார்ட் எல்லாமே நம்ம பிளாக் கலர்ல ஆக்கணும்,
எல்லோ கலர் பார்ட் எல்லாமே நான் வந்து ஒயிட் கலர் ஆக்கணும். ஓகே, ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டார்க்கா திக்கான பிக்சல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பிளாக்கா மாத்தி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டான பிக்சல்ஸ் எல்லாத்தையுமே ஒயிட்டா மாத்துறது. ஓகே, சோ இது எல்லாமே என்னன்னா இது 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 எல்லாமே என்னன்னா இப்ப ஜஸ்ட் ஒரு இமேஜ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா மாத்துறது. ஓகே, அதை வந்துட்டு நம்ம இந்த த்ரெஷ்ஹோல்டிங் மூலமா பண்ணலாம். ஓகே, சோ டெஃபினட்டா போலாமா? ஓகே, சோ நவ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோட் போலாம். ஸோ இந்த கோட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு லைப்ரரியா இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ CV2 லைப்ரரி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு அடுத்து இமேஜை எப்படி ரீட் பண்றது. ஸோ இமேஜை ரீட் பண்றது என்ன அப்படின்னா ஒரு இமேஜை வந்துட்டு ஒரு ஃபைல் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு sample2.jpgன்றதை மட்டும் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கோம். ஸோ imgன்ற ஒரு 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 வேரியபிள்ல. ஓகே, அது வந்து நம்ம செகண்ட் லைன்ல பண்ணது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம தேர்ட் லைன்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் வந்து ஒரு கலர் இமேஜா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு கலர் இமேஜ்ல லைக் ப்ளூ கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு, எஸ் இருக்கு. பட் ஆனா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் ஸ்ட்ரெயிட்டா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா ஒரு த்ரெஷ்ஹோல்டிங் வச்சு ஈஸியா மாத்த முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கலர் இமேஜ் இருக்கு, அந்த கலர் இமேஜ கம்ப்ளீட்டா கிரே ஸ்கேலுக்கு மாத்திட்டு கிரே ஸ்கேல் மாத்தினதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா மாற்ற போறோம், அதுவும் த்ரெஷ்ஹோல்டிங் மூலமா. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஒரு கலர் இமேஜை ரீட் பண்ணியாச்சு. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரீடிங் அண்ட் இமேஜ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ரீட் அண்ட் இமேஜ். இது டிஃபால்ட் தான். ஓகே, டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கோடுக்குள்ள தேவையோ அப்பெல்லாம் வந்து இமேஜ் ரீட் பண்றது எப்படின்றத ரீட் அண்ட் இமேஜ்னு போட்டு அதை ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ கிரே ஸ்கேல் இமேஜுக்கு மாத்த போறோம். ஓகே, ஸோ கிரே ஸ்கேல் இமேஜ் நேத்தா நம்ம ஆல்ரெடி அதை பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இதுதான் உங்களோட கலர் இமேஜ். ஓகே, இதுதான் உங்களோட கலர் இமேஜ். இந்த கலர் இமேஜை நம்ம இதுதான் இப்படி மாத்தினோம். ஓகே, லைக் இதுதான் நம்மளோட கிரே ஸ்கேல் இமேஜ். இதைத்தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம் இந்த சோர்ஸ் கோட்லயும். ஸோ இந்த இது மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களோட கலர் இமேஜ கிரே ஸ்கேல் இமேஜா மாத்தியாச்சு. ஸோ கிரே ஸ்கேல் இமேஜா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பிக்சல் வேல்யூ எங்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கோ ஆர் அதிகமா இருக்கோ அந்த பார்ட்டை ஃபுல்லாத்தையும் பிளாக்கா மாத்திட்டு ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒயிட்டா மாத்த போறோம். ஸோ இதுதான் நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இங்க பண்ண போறது. ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இமேஜ் ரீட் பண்ணியாச்சு, அந்த இமேஜை இந்த இமேஜ் மாதிரி கிரே ஸ்கேலா ஃபர்ஸ்ட் மாத்த போறோம். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ அதுக்கு பண்றதுக்கு நீங்க வந்துட்டு CV2.cvt கலர்ன்ற சின்டாக்ஸ் நம்ம நேத்தே ஆல்ரெடி கத்துக்கிட்டோம். ஸோ கலர் டு கிரே ஸ்கேல் இமேஜ். ஓகே, ஸோ ஒரு கலர் இமேஜா கிரே ஸ்கேல் இமேஜா கன்வெர்ட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஸோ ஒரு புது பேர் வச்சாச்சு, கிரே இமேஜ்னு ஒரு பேரு இஸ் ஈக்வல் டு CV2.cvt கலர். ஸோ என்ன கலர் லைக் ஒரு கலர் ஃபார்மேட் மாத்துறதுனாலே நமக்கு இந்த சின்டாக்ஸ் தான் தேவை. ஸோ CV2.cvt கலர் ஆஃப் img. ஸோ என்ன இமேஜ் மாத்த போறோம், ஸோ ஆஃப் img கமா CV2.color_bgr to gray. என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கலர் இமேஜ கிரே ஸ்கேல் இமேஜா மாத்துறோம். அந்த கிரே ஸ்கேல் இமேஜா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த இமேஜ கிரே இமேஜ்ன்ற வேரியபிள்ல சேவ் பண்றோம். ஸோ இதுதான் இந்த லைன்ல பண்றது. ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜை ரீட் பண்ணி அந்த இமேஜ இந்த மாதிரி ஒரு கிரே ஸ்கேலுக்கு மாத்தியாச்சு. அதுதான் இது வரைக்கும் பண்ண விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இமேஜை த்ரெஷ்ஹோல்டிங் அப்ளை பண்ண போறோம். ஸோ த்ரெஷ்ஹோல்டிங் இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு இமேஜோட பேரு CV2.threshold தான் சின்டாக்ஸ். எந்த இமேஜ த்ரெஷ்ஹோல்ட் அப்ளை பண்ண போறீங்க, எந்த இமேஜ்ல த்ரெஷ்ஹோல்டிங் அப்ளை பண்ண போறீங்க அந்த இமேஜோட பேரு, அடுத்து வந்து த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஒரு சர்டைன் த்ரெஷ்ஹோல்ட் கொடுத்துப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரே ஸ்கேலுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வேல்யூ சொல்லியிருக்கேன். ஸோ வேல்யூ என்ன அப்படின்னா லைக் 0 to 255 தான் இருக்கும். 0னா அது வந்து கம்ப்ளீட் கருப்பு கலர்ல இருக்கும், 255னா அது வந்து கம்ப்ளீட்டா ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, சோ அப்படி இருக்கிறப்போ அந்த வேல்யூஸ்ல நடுவுல இருக்கிறது எல்லாமே கிரே கலர்ல இருக்கும் இமேஜை பாக்குறதுக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த நடுவுல இருக்க வேல்யூஸ் நம்பர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சர்டைன் த்ரெஷ்ஹோல்ட் வச்சுட்டு அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒயிட் ஆகும். ஆர் லைக் அந்த 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 வேல்யூக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் ஒயிட் ஆகும், அந்த வேல்யூக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாத்த போறோம். அதுக்கான டைப் வந்து பைனரி, என்ன மாதிரி டைப், அது பைனரி த்ரெஷ்ஹோல்டிங். ஸோ அதை வந்து ஏன்னா கலர் இமேஜை வந்துட்டு சாரி அந்த கிரே ஸ்கேல் இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் மாத்துறது. ஸோ அதுக்காக அந்த டைப் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக சின்டாக்ஸ் என்ன, அந்த கோடிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
ஸோ த்ரெஷ்ஹோல்ட் இமேஜ் புது பேர் வச்சாச்சு இஸ் ஈக்குவல் டு cv2 டாட் த்ரெஷ்ஹோல்ட். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் ஆஃப் கிரே இமேஜ். ஸோ என்ன இமேஜ் இருக்கு, ஸோ அந்த இமேஜ் கமா அந்த cv2 த்ரெஷ்ஹோல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், த்ரெஷ்ஹோல்ட் என்ன த்ரெஷ்ஹோல்ட் வைக்கிறோம். ஸோ டுவார்ட்ஸ் கம்ப்ளீட் 0 to 255ல 180 வந்து நடுவில் இருக்க த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவா வச்சுட்டு அதுக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையுமே ஒயிட்டா மாத்தி விட்டுருவோம். ரெஸ்ட் எல்லாமே ஜீரோவா மாறிடும். அப்புறம் என்ன டைப், இது வந்து பைனரி டைப். ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம வந்து அந்த இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா அந்த மாதிரி மாத்த போறோம். ஸோ cv2 டாட் த்ரெஷ்ஹோல்ட் பைனரி. ஸோ இதுல வந்து 2 வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ 2 ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். அதுல 2வது வேல்யூ எடுக்கிறதுக்காக தான், ஏன்னா 2வது வேல்யூ தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அதனால தான் ஜஸ்ட் பிரேசஸ்ல 1 போட்டிருக்கோம். லைக் நார்மல் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 0,1 வருது அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 0, 2வது பொசிஷன் வந்து 1. அதுல நமக்கு 2 தான் வேணும். அதனால தான் நம்ம 2 பிளாட் பண்ணிருக்கோம். அப்புறம் cv2 டாட் im ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இமேஜை த்ரெஷ்ஹோல்டட் இமேஜ் அப்படின்னு சொல்லி த்ரெஷ்ஹோல்ட் இமேஜ் டாட் jpj அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சேவ் பண்ணிருக்கோம். ஸோ எஸ், கோட் ரன் பண்ணியாச்சு. அவுட்புட் வரலாம். ஓகே, சாரி, இந்த கோட் எங்க இருக்கு? ஓகே, ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட ஒரிஜினல் இமேஜ். ஓகே, ஸோ இது உங்களோட ஒரிஜினல் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரே ஸ்கேலையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட கிரே ஸ்கேல் இமேஜ். ஏன்னா இது நம்ம நேரத்தே ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னா இது வந்து உங்களோட ஒரிஜினல் இமேஜ். அப்புறம் இது வந்து உங்களோட செகண்ட் ஸ்டெப் கிரே ஸ்கேல் இமேஜ். ஸோ இது வந்து உங்களோட த்ரெஷ்ஹோல்டட் இமேஜ். ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்டட் இமேஜுக்கும் இந்த கிரே ஸ்கேல் இமேஜையும் நல்லா பாருங்க. ஓகே, ஸோ மித்த இமேஜ்லாம் நான் டெலீட் பண்றேன், ஏன்னா வந்துட்டு இது தேவையில்லை. ஸோ இந்த இமேஜை கொஞ்சம் ஷார்ப்பா பாருங்க. ஸோ இந்த இடத்துல த்ரெஷ்ஹோல்ட் அந்த த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு இப்போ புரியும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டார்க்கா இருக்கிறது எல்லாமே மேபி ரொம்ப திக் பிளாக்ல இருக்கலாம், அது எல்லாமே ஜீரோவா இருக்கும். நல்ல பிரைட் ஒயிட், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைட் ஒயிட். ஸோ அது எல்லாமே 255. ஸோ இந்த 0 to 255ல ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்கோம் 180. ஸோ 180க்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் டார்க் பிளாக்கா மாத்திரும். 180க்கு மேல இருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் ஒயிட்டா மாத்திரும். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 180க்கு பதிலாக நான் ஏதாவது த்ரெஷ்ஹோல்ட் மாத்துறேன் அப்படின்னா மாத்திட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது வரைக்கும் இதுதான் நமக்கு த்ரெஷ்ஹோல்ட் கிடைச்ச இமேஜ். இந்த இமேஜை நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து வேற பேர்ல சேவ் பண்றேன். த்ரெஷ்ஹோல்டையும் குறைச்சிட்டேன், ரொம்ப குறைச்சிட்டேன், 50ன்னு சொல்லி குறைச்சிட்டேன். ஸோ ரன் அண்ட் தென் ரன் மாடியூல் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம த்ரெஷ்ஹோல்ட் இமேஜை பாருங்களேன், இது ரொம்ப மோசம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் முக்கால்வாசி ஒயிட்டா மாத்தி விட்டுருச்சு. இது வந்து கரெக்டா இமேஜ் வந்துட்டு கரெக்டா இல்லை. இப்போ 180க்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா லைக் ஒரு 200 வச்சு பார்க்கலாம். ஸோ 200 வச்சுட்டு ரன் அண்ட் தென் ரன் மாடியூல் கொடுத்துட்டு அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜ்ல இந்த ஒயிட் கலர் இருக்க வேண்டிய இடத்துலயும் கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பரான த்ரெஷ்ஹோல்டிங் இல்லை. ஓகே, அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு லைக் 180 அந்த மாதிரி வச்சேன். 180 வைக்கிறப்போ அதோட த்ரெஷ்ஹோல்டிங் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு when compared to this. ஓகே, இது வந்து இப்போ த்ரெஷ்ஹோல்ட் பண்ணது, ஆனால் இது வந்து முன்னாடி த்ரெஷ்ஹோல்ட் பண்ணது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது வந்து உண்மையிலே பெட்டரா இருக்கு. ஸோ அதுதான் அந்த த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஜஸ்ட் சில சோர்ஸ் கோட். ஓகே, ஜஸ்ட் த்ரெஷ்ஹோல்டிங் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புட்டிங் அ டெக்ஸ்ட் இன் an image, அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் எப்படி டிரா பண்றது. ஏன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன பண்ண போறோம், ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ஒரு ரெக்டாங்கிளையோ ஒரு ஸ்கொயரையோ வரைய போறோம். ஸோ அப்படி வரைகிறதுக்கு என்ன வேணும், அதுக்கு யூஸ் பண்ற சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா cv2 டாட் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ இங்க பாருங்க cv2 டாட் ரெக்டாங்கிள் ஆஃப் எந்த இமேஜுக்கு எந்த இமேஜ் மேல ரெக்டாங்கிள் வரைய போறீங்க, ஸோ அந்த சோர்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்ன சொல்றது, இப்போ நான் இங்க இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஃபோன் காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோனை நான் டிடெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபோனை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் அப்படின்னா இந்த ஃபோனோட பொசிஷன் தெரியணும். ஸோ இந்த ஃபோனு தான் இப்போ இதுதான் என்னோட இமேஜ். ஓகே, நான் இருக்கேன், இந்த ஃபோன் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட இமேஜ். இந்த இமேஜ்ல ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். அது எப்படி வரைகிறது அப்படின்னா அதுக்கான சின்டெக்ஸ் தான் இது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா cv2 ரெக்டாங்கிள் ஆஃப் எதுல ரெக்டாங்கிள் வரையணும் அதான் src கமா இந்த பாயிண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஒன்றும் இல்லை, லைக் x, y தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்ன்றது 2 dimensionல x and then y தான். 3 dimensionனா x, y, z. ஸோ இங்க வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்னு வரும்போது x and then y. ஓகே, ஸோ x, y தான் ஸ்டார்ட் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் இங்க இருக்கு, ஃபோனோட ரெக்டாங்கிள் வரைய போறீங்க.
அந்த ரெக்டாங்கிளோட ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து இந்த கார்னர்ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்னா எக்ஸ் கமா ஒய். அதுக்கு அடுத்து என் பாயிண்ட்னு வர்றப்போ இந்த பாயிண்ட். ஓகே, இது வந்து அடுத்த x2 கமா y2. ஸோ x1 கமா x1 சாரி x1 கமா y1 அப்புறம் x2 கமா y2. ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட், இது என் பாயிண்ட். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இல்ல ஒரு ஸ்கொயர் வரையணும்னா இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சாலே நம்மளால ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு ஸ்கொயரோ வரைஞ்சிட முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டும் என் பாயிண்ட்டும். அதுக்கப்புறம் என்ன கலர்ல அந்த ரெக்டாங்கிள வரைய போறீங்க? ஓகே, ரெட் கலர் ரெக்டாங்கிள் வரைய போறீங்களா இல்ல ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் வரைய போறீங்களா, அந்த என்ன கலர்? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கலரு. அதுக்கப்புறம் திக்னஸ், அந்த ரெக்டாங்கிளோட பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் வந்து எவ்வளவு திக்கா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த திக்னஸ். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் இங்க பாருங்க. ஸோ C2.rectangle. ஸோ எந்த இமேஜுக்கு நீங்க ரெக்டாங்கிள் வர போறீங்களோ அந்த இமேஜ் கமா ஸ்டார்ட் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ போன் இருக்கு, இதை சுத்தி தான் நீங்க ரெக்டாங்கிள் வரைய போறீங்கன்னா இதுதான் எக்ஸ் கமா ஒய். ஓகே, எக்ஸ் கமா ஒய் தான் உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பாயிண்ட். என் பாயிண்ட் என்ன சொன்னா இந்த எண்ட் தான் என் பாயிண்ட். இப்போ என் பாயிண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளா இந்ததோட வித் அண்ட் ஹைட் தெரிஞ்சிச்சுனாலே உங்களால என் பாயிண்ட் வர முடியும். ஸோ எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் பிளஸ் வித்னா இந்த இடம் கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் வித்னா இந்த இடம் கிடைச்சிடும். ஒய் பிளஸ் ஹச்னா இந்த இடம் கிடைச்சிடும். ஸோ இப்படி கிடைக்கிறது மூலமா உங்களால இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஸோ என் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ லைக் வாட் டு சே x2 and then y2 ஈஸியா கிடைச்சிடும். ஸோ x1 y1 இங்க இருக்கு, x2 y2 இங்க இருக்கு. ஸோ இது கிடைச்சது மூலமா உங்களால ஈஸியா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட முடியும். அப்புறம் 0,255,0. ஸோ 0,255,0ன்றதுக்கு வரப்போ என்னன்னா ஒரு கலர் வரையணும். ஸோ ஒரு கலர்னா லைக் RGB. ஸோ RGBனா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ரெட் கிரீன் ப்ளூ. ரெட் கிரீன் ப்ளூன்றது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிரே ஸ்கேல் இமேஜ்னா லைக் வாட் இஸ் கிரே ஸ்கேல் இமேஜ்னா அதோட வேல்யூ வந்து 0 to 255 சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு 0ல இருந்து 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், அந்த மாதிரி அப் டு எக்ஸெட்ரா 255 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பைனரினா 0 இல்லைன்னா 1ன்னு இருக்கும், பிளாக்னா 0 இருக்கும், ஒயிட்னா 1 இருக்கும். இதே RGB. ஸோ 3 சேனல்ல நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ரெட்னா 255,0,0. இதே இது ப்ளூனா 0,0,255. இதுனா கிரீன். அந்த மாதிரி ஒவ்வொரு கலரையுமே நீங்க அப்படி டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா 3 சேனல் ஒரு கலர் இமேஜ் எடுக்கும் போது அதுல லைக் 3 ஆர் தான் ஃபர்ஸ்ட் சேனல், ரெண்டாவது சேனல் வந்து கிரீன், மூணாவது சேனல் வந்து ப்ளூ. ஸோ அதுதான் 3 சேனல். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் எப்படி வரைகிறது. ஓகே, அது முடிஞ்சது. அடுத்து ஒரு இமேஜ்ல எப்படி நான் எழுதுறது, ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி போடுறது, அது எப்படி போடுறது அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் வந்து CV2.putText சின்டாக்ஸ். அதுல ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இமேஜ், எந்த இமேஜ்ல நீங்க டெக்ஸ்ட் எழுத போறீங்க. சோ சோர்ஸ் இமேஜ் கமா என்ன டெக்ஸ்ட், லைக் சஞ்சய்னு எழுத போறீங்களா இல்ல அஜய்னு எழுத போறீங்களா இல்ல சையத்னு எழுத போறீங்களா, சோ என்ன எழுத போறீங்க. சோ அது வந்து டெக்ஸ்ட். அப்புறம் அந்த டெக்ஸ்டோட பொசிஷன் எங்க, அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜ்ல அது எங்க எழுத போறீங்க, அதோட பொசிஷன் எங்க, அதுதான் பொசிஷன். அடுத்து ஃபாண்ட், என்ன ஃபாண்ட்ல உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வேணும், அந்த ஃபாண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்புறம் ஃபாண்டோட சைஸ், ஃபாண்ட் என்ன சைஸ்ல இருக்கணும். அடுத்து ஃபாண்டோட கலர், என்ன ஃபாண்ட் கலர்ல இருக்கணும். அப்புறம் திக், அந்த ஃபாண்ட் வந்து போல்டா இருக்கணுமா இல்ல தின்னா இருக்கணுமா. சோ அந்த மாதிரி அந்த ஃபாண்டோட திக்னஸ். சோ இது எல்லாமே திக்னஸ். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, சோர்ஸ் இமேஜ், எந்த இமேஜ், டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும், அந்த பொசிஷன் ஆஃப் த டெக்ஸ்ட், அடுத்து ஃபாண்ட், அப்புறம் ஃபாண்டோட சைஸ், அப்புறம் கலர், அடுத்து திக்னஸ். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் கமா டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட் போட போறீங்க கமா பொசிஷன். ஸோ 10,20. ஸோ அந்த பொசிஷன்ல போய் டெக்ஸ்ட்டை போடு. அடுத்து ஃபாண்ட், என்ன ஃபாண்ட்னா CV2.font hashly simply. இது ஒரு சிம்ப்ளெக்ஸ், இது ஒரு ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட் பேரை ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஃபாண்டோட சைஸ் வந்து 0.5, கலர் வந்து 0,0,255. இது மேபி ரெட்னு நினைக்கிறேன். அப்புறம் கமா வந்து திக்னஸ். ஸோ திக்னஸ் அந்த ஃபாண்டோட திக்னஸ். ஸோ இதெல்லாம் தான் சின்டாக்ஸ். ஓகே, ஒரு கான்டர்ஸ். இப்போ ஃபேமஸ் லைக் நீங்க உங்க ப்ராஜெக்டை திங்க் பண்ணி பாருங்க, உங்க ப்ராஜெக்டை யோசிங்க. உங்க ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் எப்படி டிடெக்ட் பண்றது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளைன் செவர் இருக்கு. ஸோ அந்த பிளைன் செவர்ல நீங்க நடந்து போறீங்க, உங்களை டிடெக்ட் பண்ணணும். ஓகே, உங்களை வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஆப்ஜெக்டா மாத்தணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டா மாத்தணும்னு வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் முடி வந்து இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, முடிக்கு நடுவுல எல்லாம் மேபி செவர் தெரியும், சான்சஸ் இருக்கு, ரைட்டா. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முடிக்கு நடுவுல எல்லாம் வந்துட்டு மேபி செவர் தெரியும். ஸோ அதுக்காக அது வந்து பர்சன் கிடையாது, அது வந்து மூவிங் ஆப்ஜெக்ட் கிடையாதுன்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த முடி கேப்ல என்னதான் இருந்தாலுமே until the stop or until the end இது வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரு ஆப்ஜெக்டா ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபைண்ட் கான்டர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு இமேஜை எடுத்து அந்த இமேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டா எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா,
இப்ப இந்த இதை நான் காமிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேமரால ஆல்ரெடி செவரை பேக்ரவுண்ட் பண்ணி பேக்ரவுண்டா கேப்சர் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் மூவிங் ஆப்ஜெக்ட்ன்ற பேர்ல என் கையையும் என் போனையும் இப்படி கொண்டு வர போறேன். இப்படி பிடிச்சிட்டு நான் கொண்டு வரேன். ஸோ இப்படி பிடிச்சிட்டு கொண்டு வரப்போ இதுவும் ஆப்ஜெக்ட் தான், இதுவும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு, என் கையும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹோல் வேற இருக்கு, பின்னாடி செவர் தெரியத்தான் செய்யும். ஆனா இந்த கான்ட்ராஸ்ட் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கை இந்த போனு இது எல்லாத்தையும் ஒரே ஆப்ஜெக்டா டைரக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஏன்னா நம்மளால இப்ப மல்டிபிள் ஆப்ஜெக்ட் எல்லாம் காமிக்காம ஒரே ஆப்ஜெக்டா காமிக்க போறோம். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஏன் ஆப்ஜெக்ட் இந்த மொத்த ஆப்ஜெக்டையும் ஒரே ஆப்ஜெக்டா மாத்தி அதோட கான்ட்ராஸ்டை டிடெக்ட் பண்ணி, அதாவது கான்ட்ராஸ்ட்ன்றது தான் நெய்பர்ஹுட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் ஒரே ஆப்ஜெக்டா ஃபார்ம் பண்ணி அப்படியே டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகே, சோ அதுக்கு அப்படியே டிஸ்ப்ளே பண்றது இந்த சென்ஸ் என்னன்னா, அந்த ரெக்டாங்கிளை அது சுத்தி தான் வரைய போறோம். சோ ரெக்டாங்கிளை எங்க வரைய போறோம், அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த கான்டர் ஏரியால அந்த ரெக்டாங்கிள் வரைய போறோம். சோ அதுதான் கான்ட்ராஸ்ட். சோ இதுதான். ஓகே, சோ நம்ம இதுவரைக்கும் என்னென்ன சின்டாக்ஸ் Let me go passing by. Let me go come back in time. Let me be. என்ன சின்டாக்ஸ்லாம் கத்துட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் எப்படி ரீட் பண்றது, cv2.im read. ஒரு இமேஜை எப்படி சேவ் பண்றது, cv2.im write. ஒரு இமேஜை எப்படி டிஸ்ப்ளே பண்றது, cv2.im show. கீழே வெயிட் கீ போட்டுக்கணும், எவ்வளவு நேரம் அது டிஸ்ப்ளே பண்ணணும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இமேஜ் எப்படி ரீசைஸ் பண்றது, cv2.im resize or imutils.resize. ஓகே, சோ ஒரு இமேஜ் எப்படி ரீசைஸ் பண்றதுன்றது. ஓகே, im resize or resize. சோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் எப்படி ஸ்மூத்தனிங் பண்றது, cv2.gaussian blur of அந்த இமேஜ் kernel 0. அதுக்கப்புறம் ஒரு இமேஜை எப்படி வேற என்ன கத்துட்டு இருந்தோம், வேற வந்து ஒரு இமேஜோட ரெக்டாங்கிள் எப்படி வரையுது. ஓகே, த்ரெஷ்ஹோல்டிங். சோ த்ரெஷ்ஹோல்டிங்க்கு முன்னாடி ஒரு இமேஜ் எப்படி கிரே ஸ்கேல்ல மாத்துறது. சோ cv2.cvd கலர் போட்டு அந்த இமேஜை கொடுத்து BGR to கிரேன்னு சொல்லி அந்த இமேஜை வந்து கிரேயா மாத்துறது. அதுக்கப்புறம் த்ரெஷ்ஹோல்டிங். சோ த்ரெஷ்ஹோல்டிங்க்கு நம்ம அதுக்கான த்ரெஷ்ஹோல்ட் கொடுத்து இந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேல இருந்து அது எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்தி விட்டுரு, த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பிளாக்கா மாத்தி விட்டுரு, அந்த த்ரெஷ்ஹோல்டிங். அப்புறம் 7 அப்புறம் 8 வந்து என்னன்னா, ஒரு ரெக்டாங்கிள் எப்படி வரையுது. சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, cv2.rectangle அதோட ஸ்டார்ட் பொசிஷன், எண்ட் பொசிஷன், கலர், திக்னஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் இதெல்லாம் கொடுத்தா ஒரு ரெக்டாங்கிள் வரைய முடியும். அடுத்து 9வது என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி டிஸ்ப்ளே பண்றது. அந்த டெக்ஸ்ட்டை எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்றதுக்கு சின்டாக்ஸ் வந்து cv2.putText of அந்த இமேஜ் கமா என்ன டெக்ஸ்ட்டை வரைய போறீங்க அந்த டெக்ஸ்ட் கமா அப்புறம் என்ன பொசிஷன்ல போட போறீங்க, அடுத்து ஃபாண்ட் அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் என்ன, அப்புறம் வந்து ஃபாண்டோட சைஸ் என்ன, கலர் என்ன, அடுத்து வந்து அந்த ஃபாண்டோட திக்னஸ் என்ன. சோ இதெல்லாம் தான் கத்துட்டோம். அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல வந்து ஒரு இமேஜ் இருக்கு. சோ அந்த இமேஜ்ல ஒரு சர்டைன் ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆப்ஜெக்டா, ஒரு கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட் பேக்கா, ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டா அதை மாத்துறதுக்காக சில பக்கத்துல இருக்க கான்ட்ராஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஓவராலா ஒரு ஆப்ஜெக்டா மாத்துறதுக்காக இந்த ஃபைண்டிங் கான்ட்ராஸ்ட் ஃபங்க்ஷன் போறோம். நம்ம ஒரு விஷயம் இங்க நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ரியல் டைம்ல வீடியோ யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே, சோ கேமரா யூஸ் பண்ணி பண்ண போறோம். சோ ஸ்ட்ரெயிட்டா கேமரா யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட்டுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான சின்டாக்ஸ, ஒரு முக்கியமான கோடு உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கோடு என்ன அப்படின்னா, கேமரால இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, டைரக்டரியில இமேஜ் இருந்துச்சு, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணோம், ஏதோ ஃபில்டரோ ஏதோ ஒன்று லைக் இமேஜ் கன்வர்ஷனோ இது எல்லாமே பண்ணி ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணிட்டோம், இல்ல சேவ் பண்ணோம். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட லேப்டாப்ல கேமரா இருந்தாலும் சரி, இல்ல லேப்டாப்ல லைக் என்ன சொல்றது யூஎஸ்பி வெப் கேமரா இருந்தாலும் சரி, அதை வந்து கனெக்ட் பண்ணி அதுல இருந்து எப்படி கேமரா ஃபீட் அக்வயர் பண்றது. ஸோ கேமரா ஃபீட் அக்வயர் பண்ணி எப்படி டிஸ்ப்ளே பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைப்ரரி என்ன லைப்ரரினா, cv2 லைப்ரரி. கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், cv2 லைப்ரரி ஒரு இமேஜ் எப்படி யூஸ் பண்றது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் லைப்ரரி, இமேஜை ஓப்பன் சிவி லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கேமரா இனிஷியலைசேஷன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் இருக்கு, லேப்டாப்ல இன்பில் வெப் கேமரா இருக்கலாம், அடிஷனலா நீங்க 2 கேமரா கனெக்ட் பண்ணிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பாத்தீங்கன்னா வெப் கேமரா ஒன்று தனியா இருக்கு 1080p, அப்புறம் என்னோட லேப்டாப் வெப் கேமரா இருக்கு. ஓகே, சோ எந்த கேமரா உங்களுக்கு வேணும், சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேமராவை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, அதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷன். சோ vs is equal to cv2.video capture of 1. சோ இது என்ன அப்படின்னா, ஒரு cv2.video capture of 0னா மேபி பிரைமரி கேமரா 0 1 2. ஸோ இந்த மாதிரி நீங்க வேற நம்பர் போட்டு செக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும், அதுல எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா. ஒர்க் ஆகலைன்னா மேபி அந்த வேரியபிள் வந்து வேற எதுக்கோ யூஸ் ஆயிருக்கும், வேற எதுக்கு இனிஷியலைஸ் ஆயிருக்கும், நீங்க வேற நம்பர் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கேமரா ஒர்க் ஆகாட்டி அதுக்காக இது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ vs, ஸோ ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் வீடியோ ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு. ஸோ cv2.video capture of 1. ஓகே, ஸோ 1 ஒர்க் ஆகாட்டி நான் 0 இல்லாட்டி 2 ட்ரை பண்ணி பார்ப்பேன், கண்டிப்பா ஒர்க் ஆகும்.
ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. ஓகே, ஸோ cv2 டாட் வீடியோ கேப்சர் ஆஃப் 1. ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா while true. இங்க என்ன அப்படின்னா while of true. ஸோ while of trueனா ஒரு while of 1. ஓகே, while of 1னா கம்ப்ளீட்டா இன்ஃபைனைட் லூப். எஸ், நம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இன்னும் கேமரால இருந்து எதுவுமே ரீட் பண்ணல. அது ரீட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா vs.read. ஸோ vsனா வேற எதுவும் பேருன்னு நினைச்சுக்க வேணாம். இங்க நான் வச்சிருக்க பேர் தான். இங்க ஏன்னு வச்சுக்கலாம், கேம்னு வச்சுக்கலாம், என்னன்னாலும் நீங்க வச்சுக்கலாம். vs.read. ஓகே, vs.read. சும்மா பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இங்க நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது என்ன சஞ்சய், நார்மலா img யூஸ் பண்ணியிருக்கோம், img is equal to key is equal to அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க என்ன ஒரு அண்டர்ஸ்கோர் கமா போட்டு img போட்டிருக்கீங்க, இது என்ன? இது ஒண்ணுமே இல்ல. vs.readன்ற சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்றப்போ அது உங்களுக்கு ரெண்டு வேல்யூ தரும். முன்னாடியே நம்ம அதை பார்த்தோம். லாஸ்ட்ல வந்து ஸ்கொயர் பிரேசஸ்ல ஒண்ணு போட்டிருக்கோம், அது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். இப்போ அது என்ன அப்படின்னா சில பல சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு அவுட்புட் தரும். ஓகே, சோ சில பல சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு அவுட்புட் தரும். சோ ரெண்டு அவுட்புட் இந்த சென்ஸ், இங்க இந்த vs.readன்றது ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல கேமரால இருந்து பெர்ஃபெக்ட்டா கேமராவை பிடிச்சிட்டேன், பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குற ஃபிளாக் தான் இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள். ரெண்டாவது வேரியபிள்ல தான் ஒரிஜினலா அந்த ஃப்ரேமோட கம்ப்ளீட் அந்த ஃப்ரேம் வந்து அந்த இமேஜ்ன்ற வேரியபிள்ல தான் இருக்கும். ஓகே, இதுதான் இப்போ vs.readனா என்னன்னா கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்ணி அந்த ரீட் பண்ண ஃப்ரேமை இங்க imgல வைக்கும். இங்க அண்டர்ஸ்கோருக்கு பதிலா நீங்களே வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம். ஓகே, சோ இது உங்க இஷ்டம். ஓகே, உங்களுக்கு தேவையில்லை, அந்த வேரியபிள் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ற பட்சத்துல நீங்க அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க. ஓகே, சோ அண்டர்ஸ்கோர் கமா img is equal to vs.read. ஓகே, ஒரு கேமரால இருந்து ஒரு ஃப்ரேமை ரீட் பண்ணி ஒரு imgன்ற வேரியபிள்ல வச்சிருக்கோம். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன். அப்புறம் ரெண்டாவது லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ cv2.im show. ஓகே, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ cv2.im show ஆஃப் என்ன பேர்ல அதை காமிக்க போறோம். சோ வீடியோ ஸ்ட்ரீம்ன்ற பேர்ல காமிச்சு கமா img எதை காமிக்க போறோம், இந்த imgன்ற ஃப்ரேம் கேமரால இருந்து ரீட் பண்ணதை காமிக்க போறோம். சோ காமிச்சிட்டு key is equal to weight key of 1 underscore 0 cross ff. இது என்ன அப்படின்னா கீபோர்ட்ல என்ன கீ பிரஸ் பண்றீங்க. சோ இது until உங்களோட கீபோர்ட் வந்து கியூவா இருக்க போகுது. சோ ஃபார் an எக்ஸாம்பிள் நீங்க வந்து கியூவை பிரஸ் பண்றீங்க, until நீங்க கியூவை பிரஸ் பண்ற வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ரீமை காமிச்சிட்டே இருக்கும். அதுதான் இதோட மீனிங். ஜஸ்ட் வந்து அதை வந்து 0 cross ff ஓட அண்ட் ஆப்ரேட் பண்ணி அதோட அவுட்புட்டை கண்டுபிடிச்சு அது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்கும். அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் கியூவோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஒன்னான்னு கம்பேர் பண்ணி பாக்குறதா இந்த ரெண்டு லைனோட அர்த்தம். ஸோ இப்போ சப்போஸ் அந்த கீ வேல்யூ வந்து நீங்க கீபோர்டு கீ தான் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சாரி கியூ தான் பிரஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த while true, ஏன்னா while trueனா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இன்ஃபினிட் லூப், கண்டினியூஸா அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க கியூ பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோடு டெர்மினேட் ஆயிடும். ஓகே, அந்த while loop கண்டினியூஸா ஃப்ரேமை காமிச்சிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிட்டு கேமராவை ரிலீஸ் பண்ணிடுவோம். vs.releaseனா கேமராவை ரிலீஸ் பண்ணிடும். cv2.destroy all windowsனா கம்ப்ளீட்டா விண்டோ ஓபனா இருக்க விண்டோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, கியூன்றது ஒண்ணும் இல்ல, உங்க கீபோர்ட்ல கியூ பிரஸ் பண்ணா க்ளோஸ் பண்றது. ஓகே, இந்த இடத்துல கியூக்கு பதிலா ஏ வச்சுக்கலாம், எஸ் வச்சுக்கலாம். உங்க கீபோர்ட்ல என்ன கீ பிரஸ் பண்ண போறீங்க அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான் இது. ஓகே, நான் இப்போ அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ அந்த கோடை ரன் பண்றேன். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வேரியபிள் வந்து 1 வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சாட்ல வந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீமிங் வந்துட்டு வெப் கேமரா இதுதான் அப்படி இருக்கு. ஓகே, இந்த கேமரால ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கு, ஃப்ரேமை டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ஓகே, வீடியோ ஸ்ட்ரீம்னு போட்டுட்டு ஜஸ்ட் கேமரால டிஸ்ப்ளே பண்ணிருக்கு ஃப்ரேமை. ஸோ இங்க ஃப்ரேமை பாருங்க, இந்த பேர் வந்துட்டு வீடியோ ஸ்ட்ரீம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்ட்ரீம்ன்றது இப்படி இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் கேமரால வீடியோ ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. ஓகே, ஜஸ்ட் இன்னும் ஸ்ட்ரீம் ஆயிட்டு தான் இருக்கு, நான் இன்னும் எந்த கீயுமே பிரஸ் பண்ணல. ஸோ இங்க கீழே சின்னதா பாக்குறது வந்து லைவ் ஸ்ட்ரீம், அந்த கேமரா வேற, இது வந்து என்னோட வெப் கேமரா. இந்த கேமரால ஜஸ்ட் என்ன வந்து அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள் கியூவை பிரஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இது அப்படியே க்ளோஸ் ஆயிடும், கேமராவை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அப்புறம் வந்துட்டு விண்டோஸ் எது ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன்சிவி லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு, அடுத்து கேமராவை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, அடுத்து ஃப்ரேம்ல இருந்து சாரி கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்ணி ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். அது என்ன வேரியபிள்னா imgன்ற வேரியபிள். அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும் until ஒரு கியூவை பிரஸ் பண்றதுக்கு. ஓகே, நீங்க கியூவை பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த while true விட்டு வெளில வந்துடும். while true விட்டு வெளில வந்துட்டு கேமராவை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா கேமரா ரிலீஸ் பண்ணாட்டி நீங்க திரும்ப கேமரா யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி கேமரா இன் யூஸ்னு சில எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கேமராவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு விண்டோஸ் எதுவும் ஓப்பன்ஸ்ல இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இதுதான் இந்த கோடோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ
நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எக்ஸைட்டடா இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க்கிறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்கும், ஆனா இதை வந்து நீங்க அப்படியே தட்டி விட்டுருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா இருக்க போது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா சின்டாக்ஸையும் கத்துட்டாச்சு. இந்த கோடை ரன் பண்ணி விடுறேன். இந்த கோடோட அவுட்புட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கோடிங் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இந்த ப்ராஜெக்ட் உங்களால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கோடை ரன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எப்படி 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 இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் நம்ம அச்சீவ் பண்ண போறோம், எப்படி இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளெயின் செவரை வந்து கேப்சர் பண்ண போறேன் கேமரா மூலமா. ஓகே, ஸோ பிளெயினா ஒரு செவரை, ஓகே, நான் இருக்க போறது இல்லை, என் சேர் இருக்க போறது இல்லை, ஒரு பிளெயின் செவரை வந்து கேப்சர் பண்ணிடுவேன். ஸோ கேப்சர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பேர்ல சேவ் பண்ணிடுவேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், ஃபர்ஸ்ட் எடுத்த ஃப்ரேம்னு சொல்லி சேவ் பண்ணிடுவேன். ஓகே, நம்பர் 1 வந்துட்டு பேக்ரவுண்ட் ஒரு பிளெயின் செவரை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு பேர்ல வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ன்ட்டு. அடுத்து கேமரால இருந்து ஃப்ரேம் ரீட் பண்ணி அடுத்தடுத்து வருது இல்லையா, லைக் இப்போ நான் கேமரா ஸ்ட்ரீம் பண்ணும்போது கூட அடுத்தடுத்து ஃப்ரேம் தான். ஸோ இமேஜ் தான் ஃப்ரேமா, அதுதான் வீடியோ. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து இப்போ ஒரு வீடியோன்ற போது ஃப்ரேம் தான், எத்தனை ஃப்ரேம் அதுல வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒன்னொன்னுத்தையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ஆல்ரெடி நான் கேப்சர் பண்ணேன் இல்லையா அந்த இமேஜோட சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த செவரு இருக்க இமேஜ் இருக்கு. இப்போ நான் வந்து வாட்டர் பாட்டில் காமிக்கிறேன், கேமரா முன்னாடி வாட்டர் பாட்டில் காமிக்கிறேன்னா அந்த இமேஜும் இந்த முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னு சொல்லி ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சோமே அதையும் இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ஒரு வாட்டர் பாட்டிலோட இடம் மட்டும் தனியா கிடைக்கும். அந்த தனியா கிடைக்கிற இடத்த சுத்தி ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சு விட்டுருவேன். அதுதான் மூவிங் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன். ஸோ என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செவரை வந்து ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் வந்து கேப்சர் பண்ணி அது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ன்ற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு வந்து நான் ஃப்ரேம்குள்ள வரேன் இல்லையா, வாட்டர் பாட்டில் கொண்டு வரேன் அப்படின்னா, நான் அந்த ஃப்ரேமையும் ஆல்ரெடி கேப்சர் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு அந்த வாட்டர் பாட்டிலோட தனி ஃப்ரேம் மட்டும் கிடைக்கும். அந்த தனி ஃப்ரேமை மட்டும் கிடைச்சு அந்த ஃப்ரேமை மட்டும் அந்த வாட்டர் பாட்டிலோட ஏரியாவை மட்டும் சுற்றி ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சு விட்டேன்னா அதுதான் மூவிங் ஆப்ஜெக்ட் ரிடக்ஷன். ஓகே, இது வரைக்கும் கிளியரா இருக்கு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கோடிங் எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னாடி நான் இந்த கோடை ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் கேமரால இருந்து கம்ப்ளீட்டா மறைஞ்சிடுறேன். ஓகே, ஸோ மறைஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அது கேட்குதுன்னு நம்புறேன் நான் பேசுறது. ஓகே, ஏன்னா மைக்ரோஃபோன் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இந்த கோடை ரன் பண்றேன். இந்த கோடை ரன் பண்றப்ப இந்த கோட் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இமேஜை கேப்சர் பண்ண போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் இல்ல, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோடை ரன் பண்ணதுமே கேமரா முன்னாடி என்ன இருக்கோ அதை கேப்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ன்ற பேர்ல வைக்க போகுது. ஸோ வச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து வரப்போற ஃப்ரேம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமோட மைனஸ் பண்ணி எது வந்து கரெக்டா கிடைக்குது, எது வந்து தனி மூவிங் ஆப்ஜெக்டா இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை சுத்தி ரெக்டாங்கிள் வரைய போறோம். ஸோ இதுதான் பண்ண போறோம். நான் ரன் பண்றேன். ஸோ ரன் மாடியூல். ஸோ இங்க பாருங்க, ஓகே, என் கை விழுந்துருச்சு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்ப அதை ரன் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை கேப்சர் பண்றோம். ஓகே, ஸோ ரன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரேம்ல வந்துட்டு நார்மல்னு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃப்ரேம்ல நார்மல்னு காமிக்கிறப்போ நான் எப்பப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை இப்போ ஃப்ரேம்ல எடுத்துட்டு வர்றேன்னா இது வந்து அதை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சு மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்டட். ஸோ மேல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்டட்ன்றதா அது டெக்ஸ்ட் காமிக்குது. ஓகே, நான் எது கொண்டு வந்தாலும் சரி, வாட்டர் பாட்டில் மட்டும் கிடையாது. ஓகே ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நார்மல் ஃப்ரேம் இருக்கு. அந்த நார்மல் ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்டை நான் காமிக்கிறப்போ அதை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து புதுசா உள்ள வர்றப்போ அந்த ஃப்ரேமையும் முத கேப்சர் பண்ண ஃப்ரேமையும் மைனஸ் பண்ணி எது மைனஸ் பண்ணி கிடைக்கிற பார்ட்டோ அதை சுத்தி ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டிரா வரைஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட் சாட்ல லீவ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னையும் சேர்த்து பவுண்டிங் பாக்ஸ் வரைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுதான் மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது நம்புறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சரி, என்னென்ன மூவ் பண்றோமோ அது எல்லாத்தையும் சுத்தி டிராயிங் சுத்தி வந்துட்டு ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வரைஞ்சு வச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் டோட்டல் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓபன் சிவி லைப்ரரி கண்டிப்பா தேவை. அதனால இம்போர்ட் ஸ்பேஸ் ஓபன் சிவின்ற சிபி2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா சிபி2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இம்போர்ட் ஸ்பேஸ் சிபி2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படி என்னன்னா டைம்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ டைம் லைப்ரரி என்ன எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டிலே கொடுக்கணும், ஒரு 1 செகண்ட் டிலேயோ ஒரு 5 செகண்ட் டிலேயோ ஒரு டிலே கொடுக்கறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த லைப்ரரி. ஓகே, இது புது லைப்ரரி, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ டைம் லைப்ரரி எதுக்காக அப்படின்னா ஒரு டைம் டிலே கொடுக்கறதுக்காக டைம் லைப்ரரி. அடுத்து இம்யூட்டல்ஸ் லைப்ரரி உங்களுக்கே தெரியும் ஒரு ரீசைஸ் பண்றதுக்காக. அப்புறம் இந்த லைன் உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும், கேமராவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கேமரா ஐடி. ஓகே, ஸோ சப்போஸ் 1ல ஒர்க் ஆகாட்டி 0 போட்டு பார்க்கணும், இல்லை 2 போட்டு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ கேம் இஸ் ஈக்குவல் டு cv2 டாட் வீடியோ கேப்சர் ஆஃப் 1. ஸோ கேமராவோட ஐடி ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. டைம் டாட் ஸ்லீப் ஒன்று எதுக்காகனா ஜஸ்ட் ஆப்ஷனல். ஓகே, தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். ஸோ இது வந்து டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் 1னா என்ன அர்த்தம்னா 1 செகண்ட் டிலே. ஓகே, 1 செகண்ட் இதுக்கு டைம் டிலே கொடுக்கும். ஸோ ஒரு கேமரா இனிஷியலைஸ் பண்றதுக்கு 1 செகண்ட் டைம் டிலே கொடுக்கும். அதுதான் டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் 1. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான பாட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு நன். ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை நம்ம ஆல்ரெடி கேப்சர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு 500. இது என்ன அப்படின்னா எவ்வளவு ஏரியா டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்கோம் 500 சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் 500 ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வைல் ட்ரூ இது என்னது உங்களுக்கே தெரியும். வைல் ட்ரூ ஃபங்க்ஷன்னா இன்ஃபைனைட் லூப். இது கேம் டாட் ரீட். ஸோ இதோட அவுட்புட் வந்து ஐஎம்ஜின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்றோம். ஓகே, ஸோ கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்ணி ஐஎம்ஜின்ற வேரியபிளா வச்சாச்சு. இனிஷியலா டெக்ஸ்ட் வந்து நார்மல் தான், அதனால டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நார்மல்னு பேர் வச்சாச்சு. சும்மா பேர் ஸ்ட்ரிங்ல வச்சிருக்கேன், ஸோ நார்மல்னு வச்சுட்டேன். ஓகே, இப்போ ஃப்ரேமை ரீசைஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரேமை ரீசைஸ் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ல ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என் லேப்டாப் கேமராவோட ரெசல்யூஷன் வேற, என்னோட வெப் கேமோட ரெசல்யூஷன் வேற. ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொருவோட கேமராவோட ரெசல்யூஷன் வேற. ஸோ அப்படி வேற இருக்கிறப்போ நீங்க சும்மா அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே டிஸ்பிளே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விண்டோ விட பெருசா இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரச்சனை இருக்கு. அதனால என்னன்னா எப்பவுமே ஒரு ஃப்ரேமை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பார்க்கறதுக்கு லுக்கா நல்லா இருக்கோ அந்த சைஸுக்கு ரீசைஸ் பண்றது நல்லது. அதனால தான் immutals டாட் ரீசைஸ் ஆஃப் அந்த இமேஜ் கேமரால இருந்து ரீட் பண்ண இமேஜை 500 பிட்டுக்கு ரீசைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இமேஜை ரீசைஸ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த ரீசைஸ் இமேஜை கிரே ஸ்கேலா மாத்த போறோம். ஏன்னா இங்க நம்ம த்ரெஷ்ஹோல்டிங், பிளரிங் இதெல்லாமே பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இமேஜை கிரே ஸ்கேலுக்கு மாத்த போறோம். ஸோ கிரே ஸ்கேல் இமேஜ் ஆஃப் cv2 டாட் cvt கலர் ஆஃப் இமேஜ் கமா cv2 டாட் கலர் அண்டர்ஸ்கோர் bgr to gray. ஸோ இப்படி பண்றது மூலமா என்ன ஆகும், இந்த லோட் பண்ண ஒரிஜினல் இமேஜ் ரீசைஸ் பண்ண இமேஜ் தான் இந்த பேர்ல சேம் பேர்ல வச்சிருக்கோம். அந்த ரீசைஸ் பண்ண இமேஜை கிரே ஸ்கேல்ல மாத்திட்டோம். ஸோ கிரே ஸ்கேல் இமேஜ் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, ரைட்? ஸோ அந்த இமேஜை கிரே ஸ்கேல்ல மாத்தியாச்சு. ஸோ கிரே ஸ்கேல்ல மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ திரும்ப ஸ்மூத்தனிங் பண்ண போறோம். ஓகே, ஸ்மூத்தனிங் பண்றது மூலமா நம்மளால ஈஸியா த்ரெஷ்ஹோல்டிங் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்மூத்தனிங் பண்றோம். ஸோ காசியன் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு cv2 டாட் காசியன் பிளர் ஆஃப் த கிரே இமேஜ் கமா த த்ரெஷ்ஹோல்டிங். ஓகே, ஸோ அந்த கெர்னல் ஆல்ரெடி பேசினது அந்த 0. ஓகே, அதே சின்டெக்ஸ் தான். ஓகே, cv2 டாட் காசியன் பிளர். இது மூலமா நம்ம கிரே ஸ்கேல மாத்தின இமேஜை கொஞ்சம் ஸ்மூத்தனிங் பண்றோம். ஸோ ஸ்மூத்தனிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இந்த வைல்ட் ட்ரூனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, லைக் கண்டினியூஸா ரன் ஆகும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கும். அதனால தான் அதை பாக்குறதுக்கு நமக்கு வீடியோ மாதிரி தெரியுது. ஓகே, அதனால என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நன்னா இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வென் எப்ப நீங்க அந்த ரன் மாடியூல் கொடுத்ததுமே எப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் இங்க வருதோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை என்னோட பேர் ஒரு பேர் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னு சொல்லிட்டு அதோட பேர்ல சேவ் பண்ணி வைக்க போறேன். ஸோ இந்த காசியன் இந்த பிளரிங் ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணி முடிச்சு அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ன்ற பேர்ல சேவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இப்போ இதே இப்போ இங்க வச்சுட்டேன் இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ன்ற பேர்ல சேவ் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நன் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆல்ரெடி இந்த இமேஜ்னு சேவ் பண்ணியாச்சு. அப்ப இந்த லூப்புக்குள்ளே வராது. இந்த ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் ரன் ஆகும். அதுக்கு மேல இது ரன்னே ஆகாது. ஒரு இமேஜ் ரீட் பண்ண ஃப்ரேம்ல இருந்து ரீட் பண்ணியாச்சு, அந்த இமேஜை ரீசைஸ் பண்ணியாச்சு, அந்த இமேஜை கிரே ஸ்கேலுக்கு மாத்தியாச்சு, அந்த இமேஜுக்கு ஸ்மூத்தனிங் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுமே இந்த வைல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ அந்த ஃப்ரேமை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னு ஒரு பேர்ல சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அது செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ ரன் பண்றப்போ இந்த இந்த இஃப் லூப்புக்குள்ளே இந்த இஃப் சின்டாக்ஸ்குள்ளே வரவே வராது, இஃப் கண்டிஷனுக்குள்ளே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து காசியன் இமேஜா மாறிடும். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். நான் அதனால தான் விலகி போனேன். நான் விலகி போகாம இருந்தேன்னா என்னையும் சேர்த்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா கேப்சர் ஆயிருக்கும். அடுத்து நான் லைட்டா நவுனாலுமே என்னையுமே மூவிங் ஆப்ஜெக்ட் காமிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி உட்கார்ந்த பொசிஷன்ல அப்படியெல்லாம் என்னால் அசையாம உட்கார முடியாது. ஸோ அதனாலதான் நான் வந்து விலகி போயிட்டு என்னோட பிளெயின் வாலை வந்து கேப்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள வந்தேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்மளோட இமேஜ் நம்மளோட ஒரிஜினல் இமேஜுக்கும் நம்மளோட கரண்ட் ஃப்ரேமையும்
நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் மைனஸ் பண்ணுவோம். அது மூலமா எதெல்லாம் மூவ் ஆகுதோ அதெல்லாம் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நான் சொன்னேன். ஸோ அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக புது சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா cv2 டாட் அப்சல்யூட் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இமேஜ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு cv2 டாட் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் காஷியன் இமேஜையும் சப்ட்ராக்ட் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னா ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ண ஃப்ரேமையும் காஷியன் இமேஜ்னா இப்போ கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப ரன் ஆகும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் கரண்ட் ஃப்ரேம் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த கரண்ட் ஃப்ரேமையும் மைனஸ் பண்ணு. ஸோ மைனஸ் பண்ணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் விலைக்கு போயிட்டு என் வாட்டர் பாட்டில் மட்டும் கரெக்டான ஃப்ரேம்ல வச்சேன் இல்லையா, அப்போ அந்த வாட்டர் பாட்டில் தான் இந்த இடத்தோட அவுட்புட், இமேஜ் டிஃபரன்ஸோட அவுட்புட். ஓகே, ஸோ இமேஜ் டிஃபரன்ஸோட அவுட்புட் என்ன, அந்த வாட்டர் பாட்டிலோட ஏரியா தான். ஸோ என்ன அப்படின்னா அந்த ஏரியா ஆல்ரெடி என்னவா இருக்கு, லைக் கிரே ஸ்கேல்ல காஷியன் இமேஜா இருக்கு. இப்போ நம்ம எதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்த இடத்துல மைனஸ் பண்ணி ஒரு இடம் கிடைக்குது இல்லையா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இடமோ இல்ல நான் உள்ள வந்தப்போ நானோ, ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ் ஆகிற ஒரு இடம், ஒரு பிளேஸ், ஒரு ஏரியா கிடைக்குது இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நம்ம த்ரெஷ்ஹோல்டிங் அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ cv2 டாட் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் இமேஜ் டிஃபரன்ஸ் ஆஃப் 25,255. ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம த்ரெஷ்ஹோல்டிங் அப்ளை பண்ற போறோம். அதுதான் பைனரி த்ரெஷ்ஹோல்டிங். நம்ம ஆல்ரெடி தெரியும் பைனரி த்ரெஷ்ஹோல்டிங் என்னன்னு சொல்லிட்டு. அப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க ஒரு வேலை பார்க்க போறோம். அந்த வேலை என்ன நான் சொல்றேன், இதுதான் த்ரெஷ்ஹோல்டிங். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? ஸோ ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்தி விட்டுட்டு அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே கருப்பா மாத்தி விடுறது. ஸோ மாத்தி விட்டதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா சிலது லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன இடம்லாம் விட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி இங்க பாருங்களேன், இது ஃபுல்லா கருப்பு ஆயிருக்கணும். ஆனா இந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒயிட் ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன லெஃப்ட் ஓவர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எரோஷன் அண்ட் டைலேஷன் மெத்தட் மாதிரி போகலாம். அதுதான் இங்க பண்ணிருக்கு. ஸோ cv2 டாட் டைலேட் ஆஃப் எந்த இமேஜ் த்ரெஷ்ஹோல்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி த்ரெஷ்ஹோல்டட் இமேஜ் நன் ஐட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது மூலமா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் இடம் மட்டும் ஃபுல்லா கிடைச்சிடும். அந்த ஃபுல்லா கிடைச்ச வாட்டர் பாட்டில் ஏரியாவை கம்ப்ளீட்டா ஒரே ஒரு கம்ப்ளீட் ஏரியாவா மாத்துறதுக்காக ஃபைண்டிங் கான்டர்ஸ். ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ cv2 டாட் ஃபைண்டிங் கான்டர்ஸ் ஆஃப் எந்த த்ரெஷ்ஹோல்டட் இமேஜ். ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்டட் இமேஜை ஒரு காப்பி எடுத்துட்டு, ஸோ காப்பி எடுக்காம பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஃப்ரேம் உங்களுக்கு அடுத்து தேவைப்படுச்சுன்னா நீங்க காப்பி எடுக்கிறது நல்லது. அதனால தான் இங்க காப்பி பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் இமேஜ். ஓகே, த்ரெஷ்ஹோல்ட் இமேஜை வந்து ஒரு காப்பி எடுத்துட்டு அதுக்கு அந்த கான்டர் ஏரியா, கான்டர் டெக்னிக்ஸ் லைக் ரெட்டர்னல், எக்ஸ்டர்னல், அப்புறம் செயின் அக்ராஸ் சிம்பிள், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதோட கான்டர் ஏரியாவை மட்டும் கம்ப்ளீட்டா எடுக்க போறோம். ஓகே, ஸோ அப்ப கவுண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜஸ் டாட் கிராப் கவுண்டர்ஸ் ஆஃப் கவுண்ட்ஸ். ஸோ இந்த கவுண்ட்ஸ் என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ அது எல்லா சின்ன சின்ன கவுண்டர்ஸ் வேல்யூஸையும் எல்லாத்தையும் எடுத்து இந்த கவுண்ட்ஸ்ன்ற வேரியபிள்ல வச்சுட்டு அந்த இருக்க எல்லா கவுண்ட்ஸ் வேல்யூ இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என் வாட்டர் பாட்டில காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ கவுண்ட்ஸ்னா இங்க நிறைய கவுண்ட்ஸ் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெய்பர்ஹுட் பிக்சல்ஸ் இருக்கு. ஓகே, இந்த நெய்பர்ஹுட் பிக்சல்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஏரியாவா மாத்த போறோம். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓகே, அது பண்றதுக்கு ஒவ்வொரு கவுண்ட்ஸா ரீட் பண்ணி அது இந்த ஏரியாக்குள் மேல இல்ல ஏரியாக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஃபுல் ஏரியாவை மாத்தி அதுக்கான ரெக்டாங்கிள் பொசிஷனை நம்ம வாங்க போறோம். அதுக்கான ரெக்டாங்கிள் பொசிஷன் வாங்குறதுக்கு ஸோ cv2 டாட் பவுண்டிங் ரெக்டாங்கிள். ஸோ cv2 டாட் பவுண்டிங் ரெக்டாங்கிள் ஆஃப் c அப்படின்றது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 4 கோஆர்டினேட் கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சின்டாக்ஸ் பார்த்தோம். அது என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் அப்படின்னா இந்த போன் வச்சுதான் நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ் கமா ஒய்ன்றது இந்த லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். அடுத்து எக்ஸ் பிளஸ் டபிள்யூ, அப்புறம் ஒய் பிளஸ் ஹைட். ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு என் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய் டபிள்யூ ஹெச் இந்த 4 தான் மெயின் கோஆர்டினேட். அந்த 4 மெயின் கோஆர்டினேட்டையும் உங்களால இந்த cv2 டாட் பவுண்டிங் ரெக்டாங்கிள் மூலமா எடுக்க முடியும். ஓகே, சோ இத வாங்கி இந்த 4 வேரியபிளை வச்சுக்க போறோம், x, y, w, h. அந்தது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்றோம். cv2 டாட் ரெக்டாங்கிள் ஆஃப் அந்த இமேஜ் x, y. சோ x, y ன்னு வரப்போ என்னன்னா அந்த ஸ்டார்ட் பாயிண்ட், அடுத்து x plus w, y plus h end point, color of the rectangle, thickness of your rectangle. சோ அதே சின்டாக்ஸ் தான் கலர் ரெக்டாங்கிள் வரையறோம். ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களோட கவுண்டர் ஏரியா, உங்களோட கம்ப்ளீட் அந்த பிளெயின் சர்ஃபேஸ்ல எப்பப்பெல்லாம் அது அந்த த்ரெஷ்ஹோல்ட கிராஸ் பண்ணுது, அந்த ஏரியா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த வேரியான ஏரியா அதிகமா இருக்கோ அந்த ஏரியாவை சுத்தி அந்த ஏரியாவுக்கான x, y, w, hன்ற கோஆர்டினேட்டை இந்த சின்டாக்ஸ் மூலமா வாங்கிட்டு cv டாட் ரெக்டாங்கிள் மூலமா அதை சுத்தி ரெக்டாங்கிள் வரைய போறோம். அப்புறம் டெக்ஸ்ட் என்னன்னா மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ன்றதான் டெக்ஸ்ட். அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டை வரைய போறோம். அந்த டெக்ஸ்டோட பொசிஷன் என்ன, cv2 டாட் புட் டெக்ஸ்ட் ஆஃப் எந்த இமேஜ்ல டெக்ஸ்ட் போட போறீங்க,
டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் போட போறீங்க, மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்டட். ஸோ அது இல்லாட்டி அது வந்து நார்மல்னு பிரிண்ட் பண்ணும். அது மூவிங் ஆப்ஜெக்ட்னா மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்டட்னு பிரிண்ட் பண்ணும். அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்டட்னு பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா நார்மல்னு பிரிண்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அது மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்டட்னு பிரிண்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரல, அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனே இல்லை அப்படின்னா நார்மல்னு பிரிண்ட் பண்ணும். அதனால டெக்ஸ்ட், அப்புறம் பொசிஷன் எங்க வரையணும். ஸோ 10,20ன்றது அந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல. அப்புறம் ஃபாண்ட் வந்து cv2.font hd simplex, இந்த ஃபாண்ட் தான் பிரிண்ட் பண்ண போகுது. அடுத்து வந்து ஃபாண்டோட சைஸ், அப்புறம் ஃபாண்டோட கலர் ரெட், அடுத்து ஃபாண்டோட திக்னஸ் வந்து 2. ஸோ அப்படி வந்து இதெல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. அப்புறம் cv2.im ஷோ இந்த 4 லைன் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இது என்னன்னா கண்டினியூஸா இது காமிச்சிட்டே இருக்க போது நீங்க Q பிரஸ் பண்ற வரைக்கும். நீங்க Q பிரஸ் பண்ணலாம், இல்ல கண்ட்ரோல் C பிரஸ் பண்ணலாம். அந்த 2 கீ பிரஸ் பண்ற வரைக்கும் இது கம்ப்ளீட்டா டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்க போது. எந்த கீ பிரஸ் பண்ணாலும் அது க்ளோஸே ஆகாது. நீங்க Q பிரஸ் பண்ணலாம், இல்ல கண்ட்ரோல் C பிரஸ் பண்ணலாம், இல்ல கம்ப்ளீட்டா அந்த ஐடியலையே க்ளோஸ் பண்ணலாம். இது மட்டும் தான் பண்ண முடியும். இது பண்ணதுமே இந்த கண்ட்ரோல் C ல Q பிரஸ் பண்ணதுமே அப்பையும் போல கேமரா ரிலீஸ் பண்ணிட்டு விண்டோஸ் எதுவும் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா விண்டோஸ் அதை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைல் ட்ரூக்குள்ள வர்றப்ப கேமராவை ரீட் பண்ணோம். ஓகே, அதை நான் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு அடுத்தடுத்து திரும்ப எப்பப்பெல்லாம் ஃப்ரேம் வருதோ அந்த ஃப்ரேமையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் மைனஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வேல்யூ கிடைக்கும். அந்த அவுட்புட் வேல்யூவை வந்துட்டு அந்த அவுட்புட் வேல்யூ வந்து அந்த கவுண்டர் மூலமா அதோட கவுண்ட்ஸ்லாம் எடுத்து லைக் நெய்பர்ஹுட் பிக்சல்ஸ்லாம் எடுத்து அதை தனி ஏரியாவா ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவை சுத்தி ரெக்டாங்கிள் வரைஞ்சோம். அதுதான் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட் பார்ஷன். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. நான் திரும்ப இந்த ப்ராஜெக்டை ரன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிருக்கோன்றதை நான் திரும்ப சொல்றேன். ஸோ லைக் சிவிடிக்குள்ள வந்து இதுக்குள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள வந்து கேமராவை ரீட் பண்ணிருச்சு. கேமராவை ரீட் பண்ணி இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணி அந்த கலர் இமேஜை கிரே ஸ்கேலா மாத்தி அதுக்கப்புறம் ஸ்மூத்தனிங் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஓகே, இப்போதைக்கு இங்க இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ இதுதான் ஆல்ரெடி கேப்சர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு காமிக்காது, ஆனா இதுதான் ஒரிஜினலா கேப்சர் ஆன ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஆனா இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது கரண்ட் ஃப்ரேமா இருக்கலாம். ஆனா ஜென்ரலா ஒரு இமேஜ் வரியா பார்க்கணும்னு நினைக்கிறப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா இருக்கிறப்போ இப்ப கரண்ட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இங்க லைவ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப நான் வராதனால உங்களுக்கு தெரியல. இப்ப இதுதான் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு கரண்ட் ஃப்ரேம். சோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கரண்ட் இப்ப இந்த ஓடிட்டு இருக்கிறதுன்றது என்னதுன்னா இது கரண்ட் ஃப்ரேமை எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமோட கம்பேர் பண்ணி லைக் சப்ட்ராக்ட் பண்ணி அதுதான் இது. ஸோ அப்சல்யூட் டிஃபரன்ஸ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆல்ரெடி எடுத்துறது இல்லையா, அதோட சேர்த்து இந்த கரண்ட் ஃப்ரேமை மைனஸ் பண்ணி ஒரு இமேஜ் கிடைக்கும். அந்த பாட்டு என்னோட இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் பாட்டு, இதுதான் என்னோட பாட்டு. ஸோ இந்த பாட்டை எடுத்து அதுக்கு த்ரெஷ்ஹோல்டிங் அப்ளை பண்ணி அதுல இருக்க ஹோல்ஸ் அந்த மாதிரி டைலேஷன் அந்த மாதிரி அதை வச்சு அது மூலமா அதை வந்து ஃபுல் ஆப்ஜெக்டா ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான கான்டர் ஏரியாவெல்லாம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒவ்வொரு கான்டர்ஸா பிக் பண்ணி அந்த கான்டர் ஏரியா வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு லெவல்ல மேல இருக்கோ இல்ல கீழே இருக்கோ அந்த த்ரெஷ்ஹோல்டிங்கை பொறுத்து நம்ம வந்து அந்த பவுண்டிங் பாக்ஸை டிரா பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஜெக்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பவுண்டிங் பாக்ஸ் வரைய தேவையில்ல. அதனால தான் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சு அதுக்கு மேல இருக்கிறப்போ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து சுத்தி அதோட கோஆர்டினேட் எடுக்கிறதுக்கு cv2.bounding rectangle கமாண்ட் மூலமா 4 கோஆர்டினேட் எடுக்க போறோம். x, y ஸ்டார்ட் பாயிண்ட், x பிளஸ் w அண்ட் y பிளஸ் h மூலமா நம்மளால எண்ட் பாயிண்ட் எடுக்க முடியும். ஸோ எடுத்துட்டு cv2.rectangle சின்டெக்ஸ் மூலமா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு புட் டெக்ஸ்ட் போட்டாச்சு. புட் டெக்ஸ்ட் என்னன்னா இந்த லூப்புக்குள்ள வந்துச்சு, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்துச்சுன்னா டெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வராட்டி டெக்ஸ்ட் வந்து நார்மல். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை போட்டுட்டு அது வரைக்கும் காமிச்சிட்டே இருப்போம். நீங்க கியூஓ இல்ல கண்ட்ரோல் C பிரஸ் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இன்னைக்கான செஷனு. ஸோ இன்னைக்கான மைண்ட் செட் செஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கிராஃப் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் யூனிவர்சல் சக்சஸ் கிராஃப். அது என்ன அப்படின்னா எத்தனை பேர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க லைக் நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சேன்னா பாதியிலே கிவ் அப் கொடுத்துட்றேன், பாதியிலே விட்டுறேன், என்னால முழுசா முடிக்க முடியல, இல்லைன்னா லைக் என்ன சொல்றது நான் அதை முடிக்க மாட்டேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், அதை இன்னும் ஆரம்பிக்கல, இல்ல அதை முடிக்க முடியல, இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு கோர்ஸை முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா பாதியிலே இருக்கேன் இன்னும் முடிக்கல, அதை பாதியிலே வச்சிருக்கேன், இந்த வேலையை நான் முடிக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா முடிக்கல. வேலைனா சும்மா சின்ன சின்ன வேலை இல்லை, லைக் உங்க கேரியருக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், முக்கியமான ஒரு ப்ரொடக்டிவ் வேலை. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கு மைண்ட்ல? ஏன் அப்படின்னா
நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு, நீங்க மட்டும்தான் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சல் சக்சஸ் கிராஃப். இப்ப நீங்க எந்த ஒரு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான் ரியல் எக்ஸாம்பிளே கொடுக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு பேரோட ஆரம்பிச்சோம், இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது யூஸ்வலா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஈவென்ட் மட்டும் தான் அப்படி நடக்குது அப்படி இப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்க எங்க போனாலும் சரி அது யூஸ்வலா நடக்கும். அதனாலதான் சொல்றேன் அது உங்களோட ஒரே ப்ராப்ளம் கிடையாது, உங்களோட ப்ராப்ளம் மட்டுமே கிடையாது, இது எல்லாருக்குமே இருக்க ப்ராப்ளம். ஸோ யூனிவர்சல் சக்சஸ் கிராஃபை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நார்மல் எல்லாரோட பிகினிங் பாயிண்ட். அந்த முதல் நாள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன், இது வந்து சூப்பரா இருக்க போகுது அப்படி இப்படின்னு நிறைய எக்ஸைட் ஆவாங்க. நான் 30 நாள் உங்க கூட இருப்பேன், நான் நிறைய எல்லாத்தையும் படிப்பேன், எல்லாத்தையும் முடிப்பேன், அப்படி பண்ண போறேன், எனக்கு இது அது கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய என்கேஜ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல சொல்றேன், பிகினிங் ஸ்டேட்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா எந்த வேலை எது ஆரம்பிச்சாலும் சரி ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா தெரியும். பாசிட்டிவிட்டியா என்ன அப்படின்னா, கிரேட் ஐடியா, இது வந்து நல்ல ஐடியா, நம்ம வந்து இதை பண்ண போறோம், நான் வந்து இதை பண்ணி பார்க்கறேன். ஸோ இனிஷியலா சாட்பாட் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகே, ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நீங்க வந்து லைட்டா நினைப்பீங்க, ஓகே ஸோ லைக் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, சரி நாளைக்கு பார்க்கலாம், சரி இந்த வீடியோ தான் இருக்க போதே நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு இது நான் எப்படி இருந்தாலும் லேட்டரா படிச்சுக்குவேன், நான் தான் இந்த காலேஜே இல்லையே, இந்த டிபார்ட்மெண்ட் இல்லையே, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இது எனக்கு தேவையில்லையே. ஸோ அந்த மாதிரி நிறைய மென்டாலிட்டியில உங்களுக்கு உங்களே ஏதாவது ஒரு காரணம், நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் நியர்லி லைக் ஒரு 80% ஆஃப் த பீப்புள் இங்கே வெளியே வந்துருவாங்க. ஸோ இங்க ஐசாக் திஸ் ப்ராஜெக்ட் சாக்ஸ் ஐசாக் அவ்வளவுதான், கிவ் அப் தான், ஸ்ட்ரெயிட்டா கிவ் அப் தான். ஓகே, எந்த வித இதுவும் இல்லை, ஏதாவது ஒரு காரணம், அந்த ரீசன் வந்து அவங்களுக்கு அவங்களே யோசிக்கிறப்போ அந்த ரீசன் வந்து ரொம்ப வேல்யூடா தெரியும். ஆமா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல கண்டென்ட் பண்றது, இல்ல எனக்கு நான் ரொம்ப வேலையா இருக்கேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதெல்லாம் வந்து என்ன அது என்ன சொல்றதுன்னா டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு நிறைய பேர் இந்த இடத்துல வெளியே வந்துருவாங்க. 80% இந்த இடத்துல வெளில வந்துருவாங்க. ஓகே, ஸோ 80% வெளில வந்துருவாங்க. ஆனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 30 days எடுத்துப்போமே. ஓகே, ஸோ 30 days எதுக்காக வச்சோன்ற இன்டென்ஷனும் இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு வேலை, இப்ப எதுனாலும் சரி, எதுனாலும் ஒரு மோர் தென் ஒரு 30 daysக்கு மேல நீங்க அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஹேபிட்டா மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 30 நாளா கேம் விளையாண்டுட்டே இருக்கீங்க, மோர் தென் 30 நாளா நீங்க கேம் விளையாண்டுட்டே இருக்கீங்கன்னா கேமிங் வந்து உங்களுக்கு ஹேபிட்டாவே மாறிடும். 30 நாளா நீங்க வந்து ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டே இருக்கீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாவே மாறும். நீங்க 30 நாளா ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணி கிரியேட்டர் மாதிரி போட்டுட்டே இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல போறீங்க, யூடியூப்ல போறீங்க, அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டா மாறும். ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துட்டே இருக்கீங்க 30 நாளைக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஹேபிட்டா மாறும். ஸோ அதுதான் அதோட இன்டென்ஷன் தான் இந்த 30 நாள் கொடுக்கறது. ஸோ அது மாதிரி என்ன சொல்றதுன்னா இந்த 30 நாளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 30 நாள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5வது நாளோ இல்ல ஒரு 10வது நாள் வர்றப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ கஷ்டமா இருக்கேன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் வந்து நேற்றுதான் செஷன் கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிடுவாங்க. 80% வெளில போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஆனா உங்களுக்கு அந்த ஒரு செஷன் புரியலைனாலும், அந்த செஷன் உங்களுக்கு பிடிக்கல இல்ல புரியலனாலும் நீங்க அதை கன்சிஸ்டன்டா முடிஞ்ச அளவுக்கு அது கஷ்டமோ இல்ல புரியலையோ எதுனாலும் ஒரு ட்ரை அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க 30 நாள் ஸ்டே பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வேர் நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இது கிராஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல நீங்க கிராஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கும். ஆக்சுவலா யூஸ்வலா எங்களுக்கு அந்த 30வது நாள் அது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 நாள் ஒரு 200 பேரோ அவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அந்த 200 பேருமே என்ன சொல்றது அந்த கம்ப்ளீட் ஃபயரோட இருப்பாங்க. ஸோ சொன்னதுமே அப்படியே டக்கு 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 டக்குன்னு டாஸ்க் முடிகிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃபைனல் டேல எங்களுக்கு எப்பவுமே நடக்கும். எங்களுக்கு அந்த லாஸ்ட் டே வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருக்கும், அந்த 30th டே. ஸோ என்னன்னா அந்த நார்மல் அட்டண்டன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே வெளில போயிடுவாங்க. ஓகே, இந்த நெகட்டிவா போஸ்ட் பண்றவங்க சாட்ல நெகட்டிவ் ஏதாவது போஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, எதுக்கு இது பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சர்டிபிகேட் அந்த 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 கேங் அப்படியே போயிடும். ஸோ லாஸ்ட் 30th டேல ஸோ அப்படி போயிட்டு அந்த லாஸ்ட் டேல சர்டிஃபிகேட் இருப்பாங்க. அந்த லாஸ்ட் அந்த டைம்ல மட்டும் வந்து சர்டிஃபிகேட் அட்டெண்டன்ஸ் கேட்கறாங்க. அதை தவிர அந்த லாஸ்ட்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 100 பேரா இருந்தாலும் சரி, அந்த 100 பேர் வந்து ஃபுல் பாசிட்டிவா இருப்பாங்க. ஏன்னா 30 நாள் மைண்ட் செட் ஆகட்டும், 30 நாள் டெக்னிக்கல் ஆகட்டும், ஸோ ஃபுல் பாசிட்டிவ் ஆகி அந்த லாஸ்ட்ல அந்த வெளில வர்ற ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவா இருப்பாங்க. ஓகே, கம்ப்ளீட் பாசிட்டிவா. ஸோ கம்ப்ளீட் பாசிட்டிவா, கம்ப்ளீட் அந்த எந்தூசியாசமா இருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி தாட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கு மட்டும் இருக்குன்னு மட்டும் நீங்களே நினைச்சுக்காதீங்க.
இது என்னன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல கிவ் அப் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து யூனிவர்சலா எல்லாருக்குமே இருக்க நார்மல் திங் தான். ஸோ அதனால நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காம, ஈவன் ஒரு கிளாஸ் புரியலைனாலும் திரும்ப அதை ஒரு வாட்டி பார்த்து ட்ரை பண்றதாகட்டும், இல்ல அடுத்த நாள் புரியல அட்டன் பண்ணி ட்ரை பண்றதாகட்டும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ 80% இருக்காதீங்க, ரிமைனிங் 20 இருங்க. ஓகே, ஸோ 80-20 ரூல் கூட நிறைய விதத்துல நிறைய எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அடிஷனல் மைண்ட் செட் தரேன். என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா கிரிக்கெட்லாம் உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும் நம்புறேன், நினைக்கிறேன். ஸோ கிரிக்கெட்டை பாக்குறப்போ நீங்க ஸ்கோர்ஸ்லாம் பாக்குறப்போ, ஒரு ஓவராலா டீம் ஸ்கோரை பாக்குறப்போ அந்த ஒரு முக்காவாசி ஸ்கோரை ஒரு 2 பேரே பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இல்ல 10 பேர்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர்த்துல அந்த டீமோட முக்காவாசி ஸ்கோர் இருக்குல்ல, ஒரு 100ல வந்துட்டு 75 ஸ்கோர். ஸோ 75% ஆஃப் த ஸ்கோரை 2 பேரே அடிச்சிருவாங்க. ஓகே, அதுதான் 80-20. நார்மலா எந்த விஷயம் எடுத்தாலும் 80-20 இருப்பாங்க. ஸோ அதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க 20ல இருக்க ட்ரை பண்ணுங்க. 20 அந்த என்ன சொல்றது, அந்த பீப்புள் ஹூ ஓன்ட் கிவ் அப் அந்த ரேஷியோல இருக்க பாருங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான மைண்ட் செட்டு. ஓகே, ஸோ அதனால இந்த 30 டேஸையும் எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 30 டேஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு நீங்க எந்த ஒர்க் ஆரம்பிச்சாலும் சரி, அது எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு டஃப் கொடுக்க ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ட்ரை டு ஃபைட் கைஸ். ஓகே, ஸோ யா